ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிராண்ட்மா. இன்றைக்கி ராகி முத்தை, ராகி களி. கர்நாடகா சைடு ராகி முத்தைன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு சைடு ராகி களி அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன ஒரு குட்டி டம்ளரால் ஒரு டம்ளர் நிறையா எடுத்து வச்சுருக்கேன் ராகி மாவு. ஆல்ரெடி ராகி மாவு பவுட்ரு செஞ்ச வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். முளைக்கட்டின ராகி மாவு இது. எந்த டம்ளரால் நாங்கள் மாவு அளக்கிறோமோ அதே டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். 1:3ங்கிறது கணக்குங்க. நிமிஷமாக செஞ்சிடலாம். இப்போல்லாம் முன்னெல்லாம் ரொம்ப இதுக்கு ரிஸ்க் எடுத்து பானையில் வச்சு குச்சியெல்லாம் வச்சு கிளறுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை. ஈஸியாக நிமிஷமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சம்பா ரவை, வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சம்பா ரவையை போடுங்க. அதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்க, உப்பு ஒரு பிஞ்சு போட்டாச்சு. அந்த ரவை நல்லா வேகட்டும். சம்பா ரவை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் நீங்கள் வடித்த சாதம் இருந்தால் கூட சரி, மத்தியானம் செஞ்ச சாதம் மீதி இருந்தால் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சம்பா ரவை ஒரு நிமிஷம் நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுத்து இப்போ அந்த ராகி மாவை கொட்டி நல்லா ஒரு விஸ்கால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கட்டி கூட கட்டாது இப்படி செஞ்சால். ஸ்டவ்வை நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் அந்த விஸ்கால் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுலேயே அந்த ராகி மாவு நல்லா பதமாக வெந்து கட்டி இல்லாமல் வரும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருக்கேன். 1 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகிருக்கு. ராகி மாவு நல்லா கெட்டி ஆனதும் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இன்னும் 1 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்க போகிறேன். என்னுடைய ராகி மாவு குக்கரில் செய்கிற வீடியோ ஒன்று ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். அது இன்னும் ஈஸி மெத்தடில் செஞ்சுக்கலாம். ரெண்டுமே செஞ்சு பழகினவங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இப்போ இது நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா பதமாக வெந்து நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், இது நல்லா உடம்பு பிடிக்கிற அளவுக்கு திக்காயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை நல்லா ஈரம் பண்ணி, தண்ணியே இல்லாமல் நல்லா அப்புறம் ஈரம் மட்டும் பண்ணிவிட்டு, எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ராகி களியை அதில் எடுத்து போட்டு, அது இலையில சாப்பிட்டாதாங்க இன்னும் டேஸ்ட்டு. சுட சுட அந்த இலையில போட்டு சாப்பிட்றப்ப இலை வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தலைகீழாக நீங்கள் கமுத்தி வச்சு பாருங்கள். அது அப்படி அந்த பாத்திரத்தை லேசாக கையில் எடுத்துடுங்க. ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், ஒரே ஷேப்பில் வந்துடுச்சு. இது இன்னும் ஆறுச்சுன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். இப்போ சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குழம்பு, நான்வெஜ் கிரேவி, அப்புறம் பருப்பு துவையல் செம்ம மேட்சிங்காக இருக்கும். பீனட் சட்னியும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் இதுக்கு. வேர்க்கடலை சட்னி, உங்கள் பிரியத்துக்கு நீங்கள் எது வேணுமோ அதை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.